Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு அதாவது 12/5/2025 ல இருந்து நீங்க 5 இயர்ஸ் ஆனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அப்கிரேடடாக இருந்தாலும் சரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து யுனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த டைம்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்ன்றதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஹார்ட் காப்பியாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் அது மட்டும் இல்லாத என்னென்ன டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதற்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்காததால யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்பிச்சு அதை சரி பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் வந்து ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரிகாஷனாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் யாரும் மோஸ்ட்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்க் ஷீட் இல்லாதவங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், டிசி இல்லாதவங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்றத நாளைக்கு ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் வரும்போது வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். அதை மட்டும் நாளைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அதாவது எக்ஸ் ஆர்மி அவங்களுடைய சில்ட்ரனு அப்புறம் வந்துட்டு டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கீங்க இல்லையா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கோங்க. ஹார்ட் காப்பி நாளைக்கு தேவைப்படாது, சாஃப்ட் காப்பி கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படும். அதே போல் சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க என்ன சைஸில் என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு வந்து உங்களுடைய இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்டில் வருதா இல்லை பேக்கில் வருதான்னு உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் இருக்கும். அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஆதார் கார்டோ ஸ்மார்ட் கார்டையோ பார்த்து ஃபில் பண்ணாதீங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய இனிஷியல் உங்கள் நேமுடைய ஸ்பெல்லிங் என்னவா இருக்கோ அதை மட்டும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு டெம்பரரி பர்மனெண்ட் அட்ரஸை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய நேமு அதெல்லாமே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒன்று வந்து கட் ஆஃப் வந்து கரெக்டாக போடுங்க. 2 ஸ்லாட் கொடுப்பாங்க. ஒரு ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜோடு சேர்த்து ஓவரால் மார்க்ஸை வந்து கேட்பாங்க. அது வந்துட்டு உங்களுடைய ஓவரால் பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து அதில் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் பேப்பர் மட்டும் அதாவது அந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த 4 சப்ஜெக்ட் வந்து டோட்டல் மட்டும் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸில் போடுறத அந்த பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸில் போடுறத இந்த பாக்ஸில் போட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறது என்னென்னா இந்த 4 கோர் பேப்பர் கட் ஆஃப் மட்டும் தான் எடுத்துக்கோங்க. ஓவரால் கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் போடும்போது கவனமாக போடுங்க. இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி ரெடியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடும்பொழுது உங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ முன்னாடியே வந்து நான் சொல்லிடுறேன், பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த 1000 ரூபி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதுக்காகவும் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடும்போது கேட்பாங்க. ஸோ முன்னாடியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்டிங் ஆன் 12/5/2025 ஆஃப்டர் 10 AM. நாளைக்கு 10 மணிக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்றதை கொடுத்துட்டாங்க அஃபிஷியலாக. இன்னொரு விஷயம் என்னென்னா யாரும் அவசரப்பட்டு நாளைக்கே வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் வருதா
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைக்க சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து 1 or 2 to 3 days வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. எல்லா வீடியோஸுமே பாருங்கள். அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து எதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், எதை வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வைக்கணும், இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 or 2, 3 days கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஏன்னா அவசரமாக வந்துட்டு நீங்கள் பண்ணி தப்பாக பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் அதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விண்டோவும் டேட்டும் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது வந்து உங்களுடைய சீட்டு பறிபோகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொன்று வந்து சில டைமில் வந்து யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு மெயில் அனுப்பி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ப்ரெஷர் ஆகி அவங்கள ப்ரெஷர் ஆக்கி இது நிறைய வந்து ப்ரொசீஜர் டைம் வேஸ்ட்டு டென்ஷனை கிளப்போம். ஸோ 1 or 2 days 3 days வந்து வெயிட் பண்ணுங்க. என்னென்னலாம் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காது. நிறைய பேர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த 1 or 2 to 3 days அந்த பர்டிகுலர் அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட போயிட்டு சைன் வாங்கி அந்த ஹார்ட் காப்பியாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் இயர் கார்டு டைப்பில் கேட்கல, டிஜிட்டல் டைப்பில் கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ அப்ளை பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுன்றதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இதில் நான் இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயங்களுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து இதில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக கொடுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸுன்னும் பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்கோ, மெயில் ஐடி இருக்கோ, இல்லை உனக்கு நியூவாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி. ஓகேங்களா? அதை கொடுங்க. வேறு யாருடையதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுதோ இல்லை வந்துட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறதோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கரெக்டாக கன்வே பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுடைய எதுவுமே கொடுக்காதுங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. எல்லாருக்கிட்டையுமே வந்து மொபைல் இருக்குது, மெயில் ஐடி இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுடைய ஓன் மொபைல் நம்பர், மெயில் ஐடியை கொடுங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அட்மிஷன் காலேஜில் போய் போடுற வரைக்கும் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து மெயில் மூலியமாகவும், வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், கால் மூலியமாகவும் தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடியை வந்து உங்களுடைய இதை கொடுத்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அப்ளிகேஷன் வந்து நானே பண்ணலாமா இல்லை வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் நீங்களே பண்ணுறது பெட்டர். அதுவும் வந்து மொபைல்லையோ சிஸ்டமில் லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும், நல்லாவே பண்ணலாம், ஒரு இதுவும் இல்லாத. மொபைலில் பண்ணலாம், கொஞ்சம் வந்து பொறுமை தேவைப்படும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறதுல என்ன ரிஸ்க்குனா இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக போட்டுட்டாங்க. லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் கட் ஆஃப்லையும் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பரு இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு வந்து சீட்டே கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது அதனுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னா அவங்க கூடவே கூட நீங்கள் வந்து அவங்க கூட பண்ணலாம். ஆனால் அப்படியே நீங்கள் உங்களால் முடியவே முடியாது, நான் ப்ரௌசிங் சென்டரில் தான் பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட கொடுத்து தான் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சும்மா ஓவரலாக செக் பண்ணாத உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கிறது தான் அந்த இதை அப்ளிகேஷனில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண பாருங்கள். ஃபைனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா 1 or 2 days வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா 31st வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராச்சும் லா அட்மிஷன் போடணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.